பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். முழுநேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன். ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது. திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் தான் எதற்கு முதல்வரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார். ஜெய்பி முதல் கூலி, பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது. தென் தமிழகம் மழையில் மிதந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர்தானே நீங்கள்? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர்தானே நீங்கள்? அதே போலத்தான் இப்போது மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க, மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா? அது சரி, விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை பார்க்க, அவர்களின் வேதனைகளை கேட்டறிய உங்களுக்கு நேரம் இருக்காதுதான். விவசாயிகளின், மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்தப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பழனிசாமி தெரிவித்துள்ளார்.